ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முருங்கைக்காய் சாம்பார் எப்படி சுவையாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பல்லாக இருக்குன்னா நான் போட்டிருக்கேன். இப்போ பருப்பு கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். பருப்பு கழுவி வச்சுட்டோம். பருப்பு அளந்து போடுற டம்ளரில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். பருப்பு மூடி வச்சு ஒரு விசில் வந்ததையும் தாளிச்சிடும். பாருங்க, குக்கர் பருப்பு 3 விசில் வந்துருச்சு. நம்ம விசில் விட்டு இறக்கி வச்சிடறோம். இப்போ வானல் வச்சிடறோம் தாளிக்கிறதுக்கு. பாருங்க, சாம்பாருக்கு தேவையான கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடறோம். பருப்பு 3 விசில் வந்துருச்சுங்க. இதை இறக்கி வச்சுட்டு வானல் வச்சிடறோம். பருப்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முருங்கைக்காய். இப்போ நம்ம தாளிக்கலாம். அடுப்பு பற்ற வைப்போம். எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சதையும் 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்ச வட்டி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிச்சுக்கலாம். பொன்னிறமாக வந்ததையும் தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து முருங்கைக்காய் போடுவோம். முருங்கைக்காய் வணங்கினது மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டுக்கணும். முருங்கைக்காய் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் பொடி, மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் பொடி 2 ஸ்பூனு. இதை போட்டு வணக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் பருப்பு போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வந்து பாதி வேக்காடு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவோம், பருப்பு எடுத்து வச்சுக்குவோம். சாம்பார் உப்பு போட்டுருவோம்.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு கடைசியாக கொதி வந்ததையும் கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிட்டுருவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில். எங்கள் குழந்தைங்க எங்கள் மாமனார்லாம் பார்த்திங்கன்னா நான் வச்ச சாம்பார் தான் விரும்பி சாப்பிடுவார். சாம்பார் கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி தழையை தூவி விட்டோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.